ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இந்த நம்ம அம்மா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க கிரானைட் டூ போடுங்க, கிரானைட் டூ போடுங்கண்ணே. என்னமோ கிரானைட் டூ போட்டுருக்கோம் கைஸ். எடுத்த இன்ட்ரோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோமா, இந்த வீட்டில் ஒரு 2 பேய் இருக்குது. அது சாதாரணமான பேய் இல்லை, 2 பேரும் புருஷ பொண்டாட்டி பேய். ஒரு பேய் பேர் வந்து கிளவி, இன்னொரு பேய் பேர் வந்து கிளா. இந்த கிளவனுக்கு கிளவிக்கும் சூப்பரான பேரா கமெண்டில் போடுங்க. அடுத்த வெளியில் அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இப்போ தான் கிழவனை போயிருந்தா அந்த பட்டணம் சவுண்டு கேட்டு கிழவனுக்கு காதை கேட்காது. கிளவிக்கு ஷார்ப்பாக காது இருக்கும். அதனால் இது 2 தான் உங்களுக்கு கணக்கு. இதை வச்சு கிழவனுக்கும் கிளவிக்கும் பேர் கண்டுபிடிங்க. அப்படியே அந்த பேர் கமெண்ட் கூப்பிடுங்க. ஆனால் இந்த சவுண்டு மட்டும் கிழவன் எங்கே பிடிக்கிறதுன்னு எனக்கே தெரியும். நானே இந்த கேம் வந்து 3 வருஷம் நினச்சி வாங்குறேன். இப்போ எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது, அதனால் கீழே போய் குனிஞ்சேன். அதை லைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளவிக்கு கீழே சவுண்டு கேட்கணும், இதெல்லாம் டியூட்டாக கீழே போய் விடணும். அந்த சவுண்டு கேட்டே கிளவி அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலாம். இப்போ இங்கே இருந்தாலும் பார்ப்போம். ஒரு ஸ்டன்னுக்கு நடத்த நீ ஒரு வேட்டை இருக்குது. நான் வந்துட்டேன். இங்கே 2 பேர்த்துக்கு நீ தான் இருக்குது. எங்கே அந்த கிளவி? வா 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 கிளவி, இங்கே வா. சவுண்டு ஓட்டேன். இப்போ கிளவி எங்கே இருந்தாலும் இப்போ இங்கே ஓடி வந்துடும். என்ன சவுண்டு போட்டுருக்காங்க? கிளவிக்கு தெரியாது. கிளவிக்கு நான் ஞாபகம் வைக்க போகிறேன். வாடி என்னாடி? உன் பேர் என்ன? உன்னையே சொல்லு. உனக்கு பேர் வைக்கவும் தெரியாதா? சரி பரவாயில்ல விடு, எங்கள் பசங்க வச்சிடும், நான் வச்சிடுவேன். எங்கே உன் புருஷனை விடு. இப்போ விடு. அவன் எங்கே பேரான காது எஸ்மா கேட்காதா? ஒன்தான் வாடா மொத்தா. என்னடா சாக்கு அடித்து சாவுற? அந்த சாவியை மட்டும் கொடுத்துட்டு போ. மக்களே, இப்போ அந்த சாவியை எடுத்து ஏதாப்பில் இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டோருக்கு ஒரு சாவி. இதை ஓப்பன் பண்ணால் இங்கே டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இந்த கேம் ஏற்றி இந்த இடத்துல டோர் ஹேண்டில் கிடச்சிச்சின்னா அப்படியே எனக்கு இன்ஸ்டாவில் இந்த மெசேஜ் பண்ணேன் கைஸ். நான் அதை வந்து ஒரு போஸ்டாக போடுறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இது வந்து அந்த கீழே ஃபுல்லோர் போகணும் நினைக்கிறேன். ஆமாம், கீழ் ஃபோர் போகுது. மக்கள் இப்போ வந்து டோர் ஆண்டி எடுத்துருப்போம். சொத்த கிளவி போயிருப்பா. இப்போ வந்து உங்களுக்கு 2 ப்ளூ கலர் தெரிஞ்ச பேர் இருக்கேன். ஒன்று கிளவிக்கு வந்து 2 வேலை செய்வேன். ஒன்று சொத்தை, இன்னொன்று வந்து என்னது, ஒன்று சொத்தை, இன்னொன்று வந்து காது சார்பாக கேட்பேன். கிழவனுக்கும் 2 வேலை செய்வேன். ஒன்று மொட்டை, ஒன்று காதே கேட்காது. இந்த டோர் அங்கே எந்த டோரில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், டோரில் வச்சா ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வந்து பக்கத்து டோரில் என்ன ஆகும் பார்ப்போமா? உள்ள ஒரு ரூமாக இருக்குது, ட்ராயர் இருக்குது. ட்ராயரில் என்ன இருக்கும் பார்ப்போம். ஒன்றும் இல்லை அப்படியே இந்த வேறு. ஓகே, வெளியே போவோம். ஐயோ கிளம்பிடா, முடிஞ்சு கிளம்பி அடிச்சிட்டா. டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 2வில் நம்ம யாரும் அடிக்க போகிறோம்? நம்ம அடிக்க போகிறோமா, நம்ம அடிக்க போகிறோம் என்னன்னு தெரில. சரி பார்த்துருவோம். டக்குன்னு எந்திரா, எந்திரிக்க 4 நிமிஷம் தான், அவ்வளோதான். டக்குன்னு வெளியே போயிட்டு அந்த பட்டனை அமுக்கிட்டு ஒருத்தர் வந்து வெட்டி பார்த்துட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அப்படின்னு மேலே பாந்துடுவோம். அவங்க பிரச்சனை இல்லை, மேலே போய் அழிவாங்க தான் போகிறோம். இதை மறந்துடுச்சு மக்கள். இங்கே இந்த பொருள் எங்கெல்லாம் இருக்கணும். ஐயோ கிளம்ப போகிறான். ஐயோக்கா போயிட்டான். கிளவியே சொட்ட கிளவி ஓடி. அந்த ட்ராயர் மாட்டும் பார்ப்போம். ட்ராயரில் டக் டேப் இருக்குது. டக் டேப் தேவையில்ல, சரி எப்படியும் மேலே போயிடும். அந்த மைக்ரோ ஒன்று உடஞ்சிருக்கு, அது கூட நேரம் இவ்வளோ ரெஞ்சு இருக்குது மக்களே. இப்போ ரெஞ்சு வந்து 2 விஷயத்துக்கு தேவைப்படும். ஒன்று கீழே ஒரு குட்டி பையன் இருப்போம். இப்போ குட்டி பையனுக்கு எழுத்தாப்புல வந்து ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் ஒரு பொருள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சவுண்டு கேட்குது. கிழமைகளை 2 பேரில் யாராவது தரும். அவங்க அடிச்சவங்க படுக்க போட்டுக்கலான்னு சொல்கிறப்பே கிளவி வச்சுருக்கான். கூப்பிடு, அவங்க புருஷனை கூப்பிடு. பொக்க வாய் மக்களே. கிளவிக்கு இன்னொரு குழுவங்க எடுத்துச்சு. பொக்க வாய் கிளவி. கிளவிக்கு மொத்தம் 3 இருக்குது. சொட்டா, பொக்க வாய், அப்புறம் காது சார்பாக கேட்கும். ஓகேவா? இதை வச்சு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்படி பார்த்து லைக் போடுறேன். ஓகே, கிழமை சாப்பிடுச்சாச்சு. இந்த கிச்சனில் என்னன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இல்லை, எதுவும் இல்லை.
இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. இதான் கிச்சன். நம்பரும் வேர்ல்டு பெஸ்ட் கிச்சன் தான் நம்ம கிராணி கிச்சன் தான். கேரி பின்னாடி வராதிரி மட்டும் மேலே வைக்கிறான் நின்னானா என் கதை இங்கே முடிஞ்சு. டேட் ரீச் சொல்லாயிரும். ஓகே, இதை திறந்து அப்படியே டைவர்ட் பண்ணுவோம். அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே ஊற்றிடும். அவ்வளோதான். இந்த பாத்ரூம் வந்துருக்கும். ஓகேவா, நீங்கள் கமாண்ட் போய் காணும். நீங்கள் கமாண்ட் பண்ணிங்கன்னா கிராணி வீட்டோட பாத்ரூம் டோர் போடும். இங்கே தான் போனேன். இந்த போல்டர் யூஸ் பண்ணால் எதிரில் ஒன்று குட்டி பையன் வீடு இருக்கும். அந்த குட்டி பையனுக்கு போகிறதுக்கு வழி இருக்காது. வழி எந்த சாக்கடையாக இருக்கும். சாக்கடைக்குள்ளே கை இல்லாட்டி தாலை ஏதாவது விட்டிங்கன்னா உள்ளேருந்து ஒரு ஆட்டோ பஸ் வந்து உங்களை கடிச்சிடும். சாதா ஆட்டோ பஸ் இல்லை, ஒத்தகன் ஆட்டோ பஸ். அது வந்துச்சுன்னா அவங்க மிச்சி கடிச்சு தின்னுடும். சரி, யாரும் வரமாத்திரல. அவன் தான் அந்த குட்டி பையன். அவனை நான் வெளியே போயிட்டு எதாவது ஒரு புக்கு இருக்க ஓப்பன் பண்ணிடும். இது வந்து சாட்சியம் நடந்தது இடம் நினைக்கிறேன். ஓகே, எப்படி மேலே போயிடும். ஓகே, மேலே வந்து திரும்ப 2 பேரும் கூப்பிட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைச்சேன். இல்லை, உள்ளே போய் மொத்தம் குரோபார் எடுத்துக்கலாம். ஓகே, குரோபார் இருக்குது. 2 பெட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எது இருந்துச்சு. எப்படி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ அந்த ஏத்தாப்போ ஒரு ட்ராயர் இருக்கு. அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பேட்லாக்கி. இந்த பேட்லாக்கி வந்து இதுக்கு யூஸ் ஆகும். டோர் எஸ்கேப். நம்ம 2 பொருள் எடுத்துக்கணும். டோர் எஸ்கேப் இல்லை 3 பொருள் குரோபாரையும் சேர்த்து. இந்த குரோபார் வச்சு 2 வேலை இருக்குது. இது ஒன்று கீழே நம்ம ஸ்பான் ஆகிற இடத்துல ஒரு பொத்தி இருக்கும். அந்த ஒன்று ஏதோ சவுண்டு இருக்குது. அதை வந்து கம்முனப்படுத்திட்டேன். கிணறு வந்து கதவு திறந்துட்டு போயிருக்காமல சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு நான் அந்த இதை வந்து போயிட்டு இல்லை போட்டேன்ட்டேன். செயின் கட்டுற வந்து தேவைப்படும். நான் வைக்கிறேன். கிளம்ப நிற்கிறான். நம்மளை பார்க்காம நிற்கிறான். போய் தேடுறேன். போனதே அவ்வளோதான். அப்படியே நம்ம இதுலேருந்து வீழ்ச்சி கீழே போயிட்டு அப்படியே திரும்பி பின்னாடி போய் அந்த கேட்ஸில் நாக்குன்னு பார்த்துட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி முடிஞ்சிச்சு. அப்படியே வந்துடுவோம். மக்களே சைடில் திரும்பணும். அதோ சரி பேர் பார்ப்பலாங்கிட்டு. ஐயோ, இதை வச்சு உங்களை பண்ண முடியாது. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ என்ன பண்ணுவாச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேவை. கீழே இருக்க அந்த இதை ஓப்பன் பண்ண இவர் எப்பயும் மேலே போய் எடுத்துடுவோம். கேரக்டர் நாய் ஐயா சின்ன வந்து கடிச்சிட்ட. உனக்கு ஒரு நாள் இருந்தா நான் நல்லா ட்ரெயினே ஆகிட்டு வரேன். திறந்து எழுந்துச்சு மக்களே. இன்னும் நம்மளுக்கு 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி ஆட்டம் ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஒரு புத்தி இருக்கலாம். அந்த புத்தி தான் இப்போ சவுண்டு கொடுத்துட்டு அவங்க அப்படியே வர வச்சுட்டு நம்ம மேலே ஓடிடலாம். சவுண்டு போய் உங்களை எப்படி போனிச்சிக்கோ. அந்த எட்டிப்பார் கிளம்பி வைக்கிறோம். கிளம்ப ஒன்றான். கிளம்பிங்க அவி போய் சொட்ட கிளம்பி கிளம்பிட்டான். இப்போ மேலே போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். ஓகேவா, அந்த சைடில் போயிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஷார்ட்லிங் தான் எடுத்தா நம்ம தான் மாசே. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எடுக்கப்போம். ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. வெளியே போகலாமா? சரி போயிடுவோம். பயமே இல்லை நம்ம. ஐயோ கிளவிய. கிளவி. நான் டான்ஸு வரல. பிரேக் டான்ஸரா? சூப்பரு. போயிட்டான்னு நினைக்க. திரும்ப சவுண்டை போட்டு கூப்பிடுவோம். வருவாளா? வரமாட்டான். வந்தானா காதிலே முத்துவான். ஓடு. இந்த பயம் இருக்கும். அவ்வளோதான். கிளவி. ஐயோ வேலை அந்த பயம் அடிச்சான். இந்த கிளவி நம்ம சாப்பிடிச்சிருப்போம். ஐயோ கிளவி 2 பேர்த்தை மாட்டிட்டோம். இங்கேருந்து இப்போ தப்பிக்கலாம். நான் அவ்வளோதான். இதை இங்கே போட்டுருவோம். எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும். அப்படியே மேலே போய் அந்த பெட்டிக்கிட்ட போய் படுத்துட்டு வந்துட்டான். பெட்டில் வரா. அவ்வளோதான். 2 வீணா வந்தான். ஓய் அதுதான்
இறங்கிட்டு அப்படியே இந்த ரேங்க் கீழே போயிடலாம். அப்படியே போகலாம். இந்த ரொட்டேஷன் ஆகுது. ஏய் கிளவி 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 எப்படி வந்து கிளவி கிளட்டும் நாய். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மீதி இருக்கு. இதில் நான் எப்படி எஸ்கேப் பண்ண போகணும்னு தெரியல. இன்னும் அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பிட்டான் போல. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. ஐயோ பரவாயில்ல. இது முதல் கேம் தானே. அடுத்த கேம் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் அமுக்கலாம் நேராக போய் இறந்துடலாம். பையன்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. இதை வந்து இப்போ குமிஞ்சு எடுத்து ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம். ஓப்பன் பண்ணிட்டு தான் இங்கே தூக்கி போட்டுருந்தோம். தூக்கி போடு அவ்வளோதான். நேரம் யாராவது போனோன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை யாரும் இல்லை. ஆமாம் யாரும் இல்லை. சில இப்போ நான் டிராஃபிக் போட்டு போயிருக்கலாம். வந்து இதை ஓப்பன் பண்ணணும். கீழே போய் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா? சரி எந்த சைடு போகுதுன்னு தெரியல. நேராகவே போயிட்டு ஏற்றிடும் இல்லை நேரு இந்த டேட் வழியாக போய் அடுத்த டோரில் தான் எங்கேயா அப்படி இருக்கும். ஆனால் இந்த வழியாக போக முடியாது. எத்தோம்னா ஹேண்ட் வீல் இருக்குது. ஹேண்ட் வீலும் நமக்கு டோரிஸ்கே போட்டு யூஸ் ஆகும். ஒரு ட்ராயர் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி வைப்போம். ஒன்றும் இல்லை மூடு ஓப்பன் பண்ணு வெப்பன் கீப் பயிலுக்கடா. அவ்வளோதான். இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தவிர பாருங்க சொன்னால அதுதான். ஏய் கிளவி தேய் சொத்த கிளவா சொட்டல்ல மொத்த கிளவா அர்த்தமாடா. ஃப்ரீ ஃபயர்லாம் டபுள் பற்றி எத்தனை ஒன்றாம் படிச்சேன் தெரியுமா? வாவா கிளவி ஒன்றாம் என்ன நான் கிளவா கீழே ஆடி கிளவி. நல்ல வேலை கிளம்ப சைடில் இல்லை. கிளம்ப என்ன பண்ணிட்டு இருப்பான் அவன்? என்னமோ பண்ணிட்டு போகிறான். டபுள் பார் கையிலோடு ரெடி கிளவி மாடி இங்கே தான் அடிக்கா. உனக்கு ஒன்றாவெலாம் அடிக்க முடியாது. போ வெளியே போ. ராணி ஒரு நிமிஷம் அவுட்டு. ஒரு நிமிஷம் இங்கே தான் சுத்த போன மாதிரி செத்துட்டா. அந்த மாதிரி படுத்தே நடப்பான். நேர கிளம்ப பார்க்குறான் கேமராவில். அந்த ரூமில் தான் எடுத்துவாங்க. இப்போ மேலே தான் போகணும். எப்படா பின்னாடி வந்தா? கிளத்து நாயே மக்களே. கடைசி நாள் டே 5 தான். கிராணி 2ல் கடைசி நாள். இதில் செத்தோம்னா அவ்வளோதான். சரி வந்ததுக்கு கிளம்புனா ஒரு 10 வாட்டி அடிச்சிட்டோம். கிளவி ஒரு 10 வாட்டி இல்லை ஒரு 5 வாட்டியாக தான் அடிச்சிருப்போம். ஆளுக்கு 5 வாட்டி. இவங்களுக்குலாம் அமுக்கி நேராக போயிருந்தோம். யாருமே இல்லை. எங்க போய் பார்ப்போம். அவங்களதான் இப்போ பிராணி வந்தால் அவங்களதான். ஐயோ நல்லா வாங்கி கரெக்டாக முடிஞ்சு 5 நாளும் என்ன பண்ணுறேன் இப்போ? என்னடா கவு மக்களே போதையானோ அதை சவுண்டு போட்டு கொடுத்தலாம். கிளம்பா வேணுண்டா. ஐயோ போச்சுடா. டே செத்துடா மக்களே. பாய் மக்களே.